வணக்கம். வீண்பேரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்கி இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ஸோ இங்கே கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் பேஸில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், பேட்டர்ன் பேஸில் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் எதெல்லாம் சரியாக இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமாக உங்களுக்கு லெவல்ஸ் பேஸ் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பேட்டர்ன் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் பேஸ் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட் கீப்பர் சாய்ஸும், பேட்டிங்கில் மினிமம் 3 to 4 அப்படிங்கிற ஒரு சாய்ஸும் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் 2 பேர் அப்படிங்கிற ஒரு சாய்ஸஸ் கொடுத்துருந்தோம். பவுலிங்கில் மினிமம் 3 பேர் வரணும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். மினிமம் 3லேருந்து எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிற சாய்ஸாக கொடுத்துருந்தோம். மோஸ்ட்லி 3 இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது சரியாக வந்திருந்தது. பேட்டிங்கில் விக்கெட் கீப்பிங்கில் 2 பேரும், பேட்டிங்கில் 4 பேரும், ஆல்ரவுண்டரில் 2 பேர் அப்படிங்கிறதும் வந்திருந்தது. அதே போல் பவுலிங்லேயும் ஓகே, பேட்டர்ன் ஓகே. அதுக்கப்புறம் வின் ஆனால் லாஸ் ஆனால் அப்படிங்கிற மாதிரியான சில பிளேயர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, இந்த ரீவைண்ட் பாயிண்ட் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வின்னிங் டீமை சார்ந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதில் டாப்பராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல். ஸோ டிசி வின் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல கேஎல் ராகுல் மட்டும் வந்திருந்தார், பூரான் கட் ஆயிருந்தார். வின்னிங் டீமோட 2 விக்கெட் கீப்பர் வின் ஆகியிருந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ பேட்டிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ அங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்னா மார்ஸ் உள்ளே வந்திருந்தார். ஸோ மார்ஸை பெருசாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல, வின்னிங் டீமுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இங்கே ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். 2 சரி, 3வது ஆல்ரவுண்டர் கேட்டகரி சரியாக இருந்துச்சு. ஓகே, அது ஓகேவாக இருந்துச்சு. ஸோ பேட்டிங்கில் இந்த மார்ஸ் மட்டும் தவறு. அந்த இடத்துல மில்லர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. லாஸ் ஆகிற இடத்துல மில்லர் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த சைடு கருண் நாயர், அது ஓகே தான், ரைட். ஆல்ரவுண்டர் கேட்டகரி பக்காவாக இருந்துச்சு. அதே போல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராக்கும், ரவி பிஷ்னாய், சர்துல் தாகூர், ஸோ இந்த பிளேயர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தோம். டிசி வின் பண்ணுதுன்னா ஸ்ட்ராக் மஸ்ட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொடுத்துருந்தோம். ஸோ அது ஓகேவாக இருந்துச்சு. இந்த சைடு சர்துல் தாகூரோ ரவி பிஷ்னாயும் உள்ளே வரலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பிளேயர் மட்டும் மிஸ் ஆகிருந்தது. இதுக்கப்புறம் பேட்டிங்கில் இன்னொரு விஷயமா என்ன நடந்திருந்தது அப்படின்னா, இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருந்து ஒரு பிளேயர் உள்ளே வந்திருந்தார். ஓகேங்களா. ஸோ இதுதான் நேற்று மேட்ச்சில் நடந்த விஷயம். ஆல்மோஸ்ட் 80% மேலே கரெக்டு. ஓகே, இப்போ கேப்டன் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். கேப்டன் அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர்லேயும் விக்கெட் கீப்பரில் இந்த சாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு பவுலிங்கில் கேப்டன் முகேஷ் குமார் வந்திருந்தது. நாம் மோஸ்ட்லி எய்டன் மார்க்ரம் அவரை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் விசி அப்படிங்கிறது தான் வந்திருந்தார். ஓகே, மினி ஜிஎல் மாதிரியான ஜிஎலுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஜிஎலுக்கு எக்ஸைட்டான கேப்டன் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம முதல்ல எல்லாம் கொடுத்துருந்த ப்ரெடிக்ஷனில் இந்த லோ பர்சன்டேஜில் யார் கேப்டன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது நிறைய பிளேயர்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஆப்ஷன்ஸை நம்ம குறைச்சோம். ஓகேங்களா. ஸோ இப்போ மேட்ச்சும் சேஃபஸ்ட்டு ஜோனாக இருக்கக்கூடிய கேப்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்கியாக, காம்ப்ளிகேட்டடாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை சொல்கிறதுக்கு நான் இப்போ தயங்குறதுக்கான காரணமும் உண்டு. லோ கிரெடிட்டில், அதாவது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை கேப்டனாக கொடுக்குறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த லெவல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது சின்னதாக அது அடி வாங்குது. ஸோ மாறுது. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவீங்க, புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்பி இனி வர மேட்சஸில் அந்த லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு இன்றைக்கி யாராச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு இன்ட்ரடக்ஷனுக்கு டெய்லியும் 4 மினிட்ஸ் ஆயிடுது. ஓகே, ஃபஸ்ட்டு லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேம் லெவல் தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சேஞ்சஸ் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இதே போல் தான் இருக்கும். ஒரு வேளை இம்பேக்ட் லிஸ்ட் மட்டும் மாறலாம். இப்போ ராகுல் சகர் இருக்கார்,
ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பிடிக்கிறாங்க, கொலாப்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா அபினவ் மனோகரை உள்ளே கொண்டு வர பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சாய்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதே லெவல் தான் நம்ம எடுத்திருக்கோம். எம்ஐ வெல் செட்டிலாக இருக்காங்க. இங்கேயும் அஸ்வினி குமார், ரோஹித் சர்மா, ஸோ இவங்களுக்கு இடையில் இம்பேக்ட் லிஸ்ட் இருந்தது. இந்த அஸ்வினி குமார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்டு பேஸ் அமைப்பு கொஞ்சம் யோசித்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஸோ கிரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபாஸ்ட் பவுல் இருக்குது அப்படிங்கிறது தேவையா, இல்லை ஸ்பின்னர்ஸ் பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேள்வி வரும். ஸோ அஸ்வினி குமார் அல்லது விக்னேஷ் புதூர், ஸோ இந்த 2 பிளேயர்களுக்கு இடையில் சுயப் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போதைக்கு இதே லெவலை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிச்சு எஸ்ஆர்ஹெச்சோட கிரவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் சப்போர்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் இருந்திருக்கு இது வரைக்கும் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில். ஸோ அதனால் அஸ்வினி குமார் தான் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பேஸ் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் அல்லது 2 விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ எம்ஐ சைடுனா நீங்கள் ரிக்கில்டனை ஸ்டேபிளாக உள்ள வச்சுக்கிட்டு இசான் கிசான் அல்லது கிளாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 விக்கெட் கீப்பர் சாய்ஸ். ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னா இப்போதைக்கு வின் பண்ணக்கூடியது எஸ்ஆர்ஹெச்னு எடுத்துக்கோமே. ஸோ எம்ஐ சைடு அப்படின்னா ரிக்கில்டன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுதுன்னா கிளாஸனை விட இசான் கிசான் இந்த மேட்ச் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்ஐ சைடு அப்படிங்கும்போது ரிக்கில்டன் ஸ்டேபிளாகும், எஸ்ஆர்ஹெச் சைடு அப்படிங்கும்போது இசான் கிசான் ஸ்டேபிளாகவும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் சாய்ஸில். ஸோ 2 விக்கெட் கீப்பர் அப்படின்னா நீங்கள் எம்ஐ சைடு போடுறீங்கன்னா ரிக்கில்டன், கிளாசன் அல்லது இசான் கிசான், ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். ஒரு வேளை எஸ்ஆர்ஹெச் சைடு, எஸ்ஆர்ஹெச் 1 சைடுனா இந்த 2 பேர்த்தையும், மேபி ஈக்குவல் ஃபைட்டுனா இந்த 2 பேர்த்தையும் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் வரும். ஓகே, விக்கெட் கீப்பர் 1 or 2 அப்படிங்கிறது சாய்ஸு. 1 மோஸ்ட் ப்ராபப்ளி எடுத்துக்கங்க. 2வது சாய்ஸை இந்த காம்பினேஷன் வைஸ் எப்படி யோசிக்கிறீங்களோ அந்தபடி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டிங் கேட்டகரி இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸிங் ஆகக்கூடிய டீம் அப்படிங்கிற இடத்துல அந்த டீமோட டாப் பேட்டர்ஸ் சில நேரங்களில் உள்ளே வர்றாங்க. இது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் நடக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. இங்கே எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குது அப்படின்னா நம்ம டிரேவிஸ் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகிற இடத்துலையும் டிரேவிஸ் கிட்ட மட்டும் வந்துடுற மாதிரி. ஸோ ஒரு சில மேட்ச் வந்து ஒரு 50% மேட்சஸில் இதில் நடக்குது. ஒரு டீம் வந்து தோக்குறாங்க, பேட்டிங் பேஸ் மேட்ச் மூவ் ஆகிற ஒரு மேட்சாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் இருக்கும்போது அந்த டீமோட டாப்பர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் அவங்க ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இது மட்டும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக. 1 சைடு மேட்ச் அப்படின்னா வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் க்ளோஸாக போகிற மேட்ச்சில் இவங்க வந்துடுறாங்க. ஸோ அல்லது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் வர்றாங்க. இதை 3-4 வகையாக பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பேசிக்காக சொல்லிடுறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கங்க, அது பெட்டராக ரிசல்ட் தரும். ஓகே, இப்போ பேட்டர்ன் பாசிபிலிட்டி பார்க்கலாம். இந்த மேட்ச்சு பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ லெவல்ஸில் கன்ஃபார்மாக இருப்பார். ஸோ அவரை கணக்கு வச்சு பார்க்குறதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கொஸ்டின் மார்க் இந்த பேட்டிங் கேட்டகரி பொறுத்த வரைக்கும். ஆனால் கன்ஃபார்ம் லெவலில் இருப்பார். ஸோ இவங்கள வந்து நாம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசிங்கில் வைக்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ எப்படி யோசித்தாலும், ஸோ அவர் இல்லாமல் யோசித்தா மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அவரையும் சேர்த்து யோசிக்கிறோம் அப்படின்னா மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் பேட்டிங் கேட்டகரியில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? திரும்பவும் 3, ஒரு வேளை அவர் இல்லாமல் யோசித்தா 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருப்பார் லெவலில். ஸோ அது மாற்றம் இல்லை. ஓகே, இந்த இடத்து மட்டும் கன்ஃபியூஷன். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் கன்ஃபியூஸ் இல்லை, பட் இந்த மேட்ச்சில் அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் 3 பிளேயர் அப்படின்னு ட்ரை பண்ணுறதே பெஸ்ட்டு. 3 அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. 3 அல்லது 4 தாண்டறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி எப்படி இருக்குது அப்படின்னா 2 பிளேயர் அப்படிங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இங்கே அதிகமாக இருக்காங்க, பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த பேட்டிங்கில் 2 பிளேயர் மட்டும் குறைக்கும் போது இங்கே 3 பிளேயராக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு 2 பிளேயர் அப்படிங்கிற பேட்டர்ன் தான் திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பவுலிங் கேட்டகரி இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா பேட்டிங், விக்கெட் கீப்பிங்கில் 1 or 2 ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ பேட்டிங்கில் மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் சான்ஸ் அப்படின்ட்டோம். ஸோ இங்கே 2 பிளேயர்.
ஸோ இங்கே லாஸ்ட் மேட்ச் பேட்டர்ன் மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கொஞ்சம் மாறும், அதை கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு கேட்டகரியில் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு பிளேயர் எடுக்கிறது, ஸோ பேட்டிங்கில் 3 பிளேயரோட நிப்பாட்டுறதோ அல்லது 4 பிளேயர் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது விக்கெட் கீப்பிங்கில் 1 அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. பிகாஸ் இந்த மேட்ச் எப்படி இருக்குது பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரானரியாக நிறையா பிளேயர்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. 9 பிளேயர் வரைக்கும் இப்போதைக்கே லெவல்ஸ்லேயே இருக்காங்க. அதுபோக இம்பேக்ட் லிஸ்ட்டில் ராகுல் சஹார் இருக்கார், 10 பிளேயர். ஸோ இது எண்ணிக்கை. ஓகே, ஸோ நாம் பார்க்குற மெத்தடில் எத்தனை பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது, இது மேட்சோட கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது 2 டீமும் ஃபைட் பண்ணுது அப்படின்னா தான் 2 டீமோட பவுலர்ஸு அப்படிங்கிற கான்செப்டில் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு டீம் ஒன் சைடாக எடுக்குது அப்படின்னா அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் இருக்கிற ஒரு டீமில், இப்போ எஸ்ஆர்ஹெச் சைடு பார்த்திங்கன்னா 5 பிளேயர் இம்பேக்டோட 6 பவுலர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பவுலர்ஸில் பாதிக்கும் குறைவான பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது புரியும், இந்த காம்ப்ளிகேட்டட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எல்லோரும் ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஓகே ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க, 3-1 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகிருக்கிறாங்க இப்போதைக்கு அஸ்வினி குமார் இருக்கும்போது. ஸோ அஸ்வினி குமார் இல்லை, அந்த இடத்துல விக்னேஷ் புதூர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் மாறினாலும் அவங்களும் ஆல்மோஸ்ட் அதே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ரிசல்ட் தான் என்ன அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன் பாசிபிலிட்டி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது பிக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆல்ரெடி சொல்லிட்டோம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ எம்ஐ சைடு யோசித்தோம் அப்படின்னா, எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா சூரியகுமார் யாதவ் திரும்பவும் பிக் பண்ணுற மாதிரி இடத்துல தான் இருக்கார். ஸோ திலக் வர்மா இவங்க இம்பேக்டை க்ரியேட் பண்ணலாம், ப்ளஸ் ரோஹித் சர்மா. ஸோ இங்கே இது இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருக்கார், இவரை கால்குலேஷன் பண்ணுறது தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவரை கணக்கில் இல்லாமல் சூரியகுமாரும் திலக் வர்மாவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். லாஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ரிஸ்கி ட்ரையாக ரமன்தீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எம்ஐ சைடு. எஸ்ஆர்ஹெச் சைடு அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ஸோ அடுத்தது நிதிஷ் ரெட்டி. ஓகேங்களா? ஸோ நிதிஷ் ரெட்டி இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் பிக் பண்ண வேண்டிய வாய்ப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக. இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு மேட்ச்சு இதே மாதிரி தான் மில்லரையும் அதே போல் மிச்சில் மார்ஸையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மில்லரை லாஸ் ஆகிற வின் ஆகிற அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இங்கே அதே பேர் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனாக டிராவிஸ் ஹெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் லாஸ் ஆகிற டீமில் கூட. ஸோ இல்லை அப்படின்னா செகண்ட் பேட்டிங் ஆப்ஷன்னா அவரை கட் பண்ணிவிட்டு நிதிஷ் ரெட்டி கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது இந்த சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த வர்மா எந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாஸ் ஆகிற டீமுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ரைட், இது பேட்டிங் கேட்டகரியில் புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். எம்ஐ வின் அப்படிங்கிற இடத்துல இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா உங்கள் சாய்ஸில் விட்டுட்டோம். லாஸ் ஆகிற இடத்துல நமன்தீர் எடுத்துக்கலாம். அப்படி நமன்தீர் எடுக்கும்போது வர்மாவை மிஸ் பண்ணிக்கங்க. லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கும்போது வர்மா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த இடத்துல டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி, ஸோ இவங்களில் சூஸ் பண்ணி போகிறது பெட்டர். இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் என்ன மாதிரி சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ அபிஷேக் சர்மா வின், இப்போ எஸ்ஆர்ஹெச் வின் அப்படின்னாலும் சரி, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்னாலும் சரி அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி யோசிச்சுக்குங்க. ரைட், இது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போது அதே போல் எம்ஐ சைடு, எம்ஐ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ், ஸோ கிரவுண்டு பேஸ் பண்ணி இங்கே கார்த்திக் பாண்டியாவை பிக் பண்ணலாமா, வில் ஜாக்கை பிக் பண்ணலாமா அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துடணும். ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் கிடைக்குதுன்னா இங்கே வில் ஜாக்கு பவுல் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த வில் ஜாக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? பேஷண்ட் பாசிபிலிட்டி 2 தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இங்கே இந்த காம்ப்ளிகேட்டட் இங்கே தான் வருது.
ஒருவேளை செகண்ட் பேட்டிங்களுக்கு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கும்போது நீங்கள் பாண்டியா, சாண்ட்னர் அல்லது வில்ஜாக், ஸோ அந்த மாதிரி கூட மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்கே சாய்ஸு. ஸோ வின்னிங் லாஸிங் அப்படிங்கிற கால்குலேஷனே வராது. ஓகேங்களா? எம்ஐ வின் பண்ணால் வில்ஜாக் இன்றைக்கி மஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவரோட வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இந்த இடத்துல சூஸ் பண்ணுறது அபிஷேக் சர்மா அல்லது ஹார்திக் பாண்டியா, ஒரு பிளேயர் மட்டும் இன்னும் ஆவாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. மிச்சல் சாண்ட்னரா வில்ஜாக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கான்செப்டில் யோசிச்சுக்கலாம். பவுலிங் கேட்டகரி எம்ஐ வின் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ஸோ இம்பார்ட்டண்ட் பவுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளேயர் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு மீன்ஸ் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது இங்கே பெஸ்ட்டு தான். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க ஒரு இம்பேக்டில் வின்னிங் டீமில் 2ல் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். லாஸிங் டீமில் அஸ்வினி குமார் அல்லது தீபக் சஹர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒன் சைடு கேம்னா சினாரியோ வேறு. நீங்கள் ட்ரெண்ட் போல்ட், பும்ராவோட சேர்த்து ஒரு பிளேயரை அஸ்வினி குமாரோ தீபக் சஹரோ பிக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸிங்கில் இந்த 2 பிளேயர்ஸில் மட்டும் ஒரு பிளேயர் பிக் பண்ணிக்கிறது ஓகேவாக இருக்கும் எம்ஐயை பொறுத்த வரைக்கும். இதே எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஹர்ஷர் பட்டேல், பேட் கமின்ஸ் ஒரே அமைப்பு தான். ஏதாவது ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் சமி அல்லது ஜீசன் அன்சாரி. ஓகேங்களா? கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது அதுக்கு தான் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த 4 பிளேயரு இவங்களுக்கு இடையில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹர்ஷர் பட்டேல், பேட் கமின்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்தாகணும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குது அப்படிங்கிற இடத்துல. ஸோ முகமது சமி அல்லது ஜீசன் அன்சாரி, ஸோ இவங்க 2 பேர்த்த தாண்டி கூட இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, இது ஒரு அமைப்பு. இப்போ எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகுது அப்படின்னா மலிங்கா ஒரு பிளேயர் இருக்கார். மலிங்கா, ஸோ ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவரையும் இதில் சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிடில் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மலிங்கா, முகமது சமி, பேட் கமின்ஸ், ஸோ இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு. லெவல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மாற்றி பார்த்துக்குங்க. இது கொடுத்துலே தெரியும் கிரெடிட்டில் எப்படி நம்ம பிக் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறது. இது கிரெடிட்டையும் சேர்த்து வச்சு பிக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ கேப்டன் விசி பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் நம்ம சொல்லிடலாம். இஷான் கிஷான் கேட்டகரி பேஸில் யோசித்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர், பேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் கேப்டன் சாய்ஸ். ஸோ விக்கெட் கீப்பர் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது விக்கெட் கீப்பரையும் நம்ம சேர்த்து தான் சாய்ஸில் எடுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் சாய்ஸ் எஸ்ஆர்ஹெச்சில் கேப்டன் பாசிபிலிட்டிக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இதில் ரிஸ்கி ஆப்ஷனாக எஸ்ஆர்ஹெச் சைடு யார் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே ரிஸ்கியஸ்ட் சாய்ஸ் தான். ஹர்ஷர் பட்டேலும் முகமது சமியும் டோட்டலாகவே ஃபார்ம் அவுட்டு. ஸோ இவங்க காட்டிலும் ஹர்ஷர் பட்டேலுக்கு முகமது சமியை காட்டிலும் ஜீசன் அன்சாரி எப்படி, பட் இங்கே வாய்ப்பு எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஜீசன் அன்சாரி கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ சமி பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பேரும் ரிஸ்கியஸ்ட் சாய்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஒன் சைடாக டாமினேட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குதுன்னா இவங்ககிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் முகேஷ் குமாரை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? முகமது சமி, ஜீசன் அன்சாரி. இப்போ அப்படியே எம்ஐ சைடு வந்துடலாம். கேப்டன் சாய்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரியான் ரிக்கல்டன். ஸோ இதில் நம்ம ரோஹித் சர்மாவை கணக்குக்குள்ளே கொண்டு வரல. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது தப்பாக வருது. ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸில் ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய கணக்கில் ஸோ அதே போல் தான் எப்படி நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு எடுத்தோமோ அதே கணக்கில் தான் இங்கே ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரிக்கில்டன். ஸோ இந்த 3 பேரும் கேப்டன் சாய்ஸு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதில் ரிஸ்கியஸ்ட் சாய்ஸாக இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு இந்த டீமுக்கு கேப்டனாக சாய்ஸ் குறைவு தான். இங்கே ட்ரெண்ட் போல்ட்டும் ஜஸ்பிரீத் பும்ராவும் தான் இந்த சாய்ஸில் இருக்காங்க. இது ரிஸ்கியாக சாய்ஸ் கிடையாது. பட் ட்ரெண்ட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ரிஸ்கியஸ்ட் சாய்ஸாக தான் இவருக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே. ஸோ இதுதான் கேப்டன் சாய்ஸ். ஒரு ஆளாக தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கோம், யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் எப்படி அப்படிங்கிறத. ஓகே. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, மேட்ச் பேஸை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ண பாருங்கள். சப்போஸ் மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஸோ இங்கே பெரிய ஸ்கோர் வச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, அந்த இடத்துல இனிஷியல் பவுலர்ஸாக இருக்கிற ட்ரெண்ட் போல்ட்டு அந்த மாதிரி ரிஸ்கி சாய்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜீசன் அன்சாரியும் முகமது ஷமியும் கொடுத்துருப்போம். ஸோ அவங்கள எந்த இடத்துல அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் அல்லது ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல ஜீசன் அன்சாரியை யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷமியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 இடத்துல இந்த பிளேயர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம மேலே முதல்ல கொடுத்த 6 பிளேயர்ஸ் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகேங்களா? மினி ஜிஎல் மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இருந்த சாய்ஸையே எடுத்துக்கங்க. ஜஸ்ட் இந்த பிளேயர்ஸையெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். முகமது ஷமி, அன்சாரி, ஸோ அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும். மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் சரியான போஸ்ட் போட முடியல அப்படிங்கிற ஒரு இருக்குது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.